KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். ஸோ நேத்திக்கு எபிசோட்ல சில பேருக்கு வாக்குவாதம்லாம் நடந்திருக்கு. முக்கியமா ஒரு ஹைலைட்டா பார்க்க போனோம்னா ராணவ் செஞ்ச ஒரு விஷயம். அண்ட் ராணவ் வந்துட்டு சுத்தில எடுத்துட்டு வரலையா, எடுத்தோடனே அருண் அதை புடுங்கி அடிச்சு முத்துக்குமரனை வெளியே அனுப்பிடுறாரு. சோ அது ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி அது ஒரு சண்டை போகுது. அதை பத்தி நான் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்டுடலாம். அதாவது இதுல ஃபர்ஸ்ட் குழுக்களாவே ஆடக்கூடாது. சரி, குழுக்கள் ஆயிடுச்சு. ரயான் 4 பெண்கள், ரயான் ஒரு பக்கம் போய் ஃபர்ஸ்ட் ஆடின கேம்லயே ரயான் என்ன பண்றாப்புல, பசங்க எல்லாரையும் வெக்கேட் பண்ணிட்டு ஓகே அவங்களுடைய பெண்கள் டீமோட சேர்ந்துக்கிட்டு அவர் கடைசியில ஈஸியா இருக்கிற டார்கெட்டா பெண்கள் அப்படின்னு அவருடைய தாட் ப்ராசஸ் நினைச்சு ஒவ்வொருத்தங்களா எலிமினேட் பண்ணி அவங்களுக்கு யாரெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுக்கணுமோ அந்த ஆர்டர்ல ஒரு ஆளா எடுத்து ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ், அதாவது முத்துக்கும் விஷாலுக்கும் தீபக் அவர்களுக்கும் பாயிண்ட்ஸ் இல்லாம இருக்கு. ஸோ அதனால ஒரு அலையன்ஸை இவங்க தனியா உருவாக்குறாங்க. அந்த அலையன்ஸுடைய கருத்துப்படி அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இவங்க யாரும் எல்லாரையும் வெளில அனுப்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம 5 பேருக்குள்ள தனியா விளையாடிக்கணும். அதுல பொறுத்த வரைக்கும் யாரு வின் பண்றாங்களோ வின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் பிளான் பண்றாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணும் பட்சத்துல முத்துக்குமரன் எடுத்துக்கிட்டு போறதுக்குள்ள ராணவ் நேரா போய் அதை சுத்தியல் எடுத்துடுறாரு. இன்னொரு பக்கம் அருண் முத்துக்குமரனுடைய போட்டோ தூக்கிட்டு நேரா சுத்தியல் எடுக்க வராரு. வரும்போது சுத்தியலை எடுத்து ராணவ் அருண் கையில கொடுக்குறாரு. அருண் அடிச்சிடுறாரு. முத்துக்குமரன் வெளில போயிடுறாங்க. இதுல முத்துக்குமரன் அப்செட் ஆகுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இது 2 பேரும் சேர்ந்து ஆடிட்டீங்க, இது ஒரு அலையன்ஸா இருந்து சேர்ந்து ஆடிட்டீங்க அப்படின்னா, அலையன்ஸ்ன்றது இந்த 5 பேர் ஆகும் போதே உடஞ்சு போச்சு, தூக்கி தூரத்தை போட்டுடலாம். அந்த அலையன்ஸ்ன்ற கண்டென்ட் நம்ம பத்தி பேசுறது வேஸ்ட். நேத்தோடைய எபிசோட்ல ராணவ் அவர்களுக்கும் முத்துக்குமரன் நடந்ததுல முத்துக்குமரன் அதாவது அவர் தோத்துட்டாரு அப்படின்றதுனால மட்டும்தான் அவருக்கு அந்த டிஸ்அப்பாயின்மெண்ட் ஏற்பட்டு அந்த வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணதா நான் பாக்குறேன். இப்ப இதே கண்டென்ட்ல தீபக் போயிருந்தா இந்த அலையன்ஸ் தப்புன்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரா அப்படின்னு கேட்டா அது ஒரு சின்ன ஒரு டவுட் தான். ஏன்னா முத்துக்குமரன் என்னைக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்லயோ இதுலயோ அவங்களுக்கு அவருடைய ஆட்டங்கள் பறிக்கப்படும் போது அவருடைய வார்த்தைகள் கொஞ்சம் செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்கும். அவர் 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 தரப்பட்ட கண்டென்ட்டா இருக்கும். அது பொதுவா ஒரு மனித இயல்பு தான், அதுல ஒரு மாற்றம் கிடையாது. ஐயர் ஆடாதரா அப்படின்னு நம்ம கிரிக்கெட் ஆடும் போது நம்ம அவுட் ஆனா மட்டும் தான் பேசுவோம், அடுத்தவங்க அவுட் ஆனா பத்தி அதை பத்தி கண்டுக்க மாட்டோம். ஸோ இது பேசிக்கா மனித இயல்பு தான், அதுல மாற்று கருத்து இல்லை. முத்துக்குமரன் ஏன் அப்படி இருக்கு, முத்துக்குமரன் ஏன் அப்படி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது ஒரு மனித இயல்பு. முத்துக்குமரன் மனிதன் தான். எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு. முத்துக்குமரனுடைய அம்மா உள்ள வந்திருந்தப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, முத்துக்குமரன் தொட்டதெல்லாம் அவருக்கு வெற்றி தான், எப்பவுமே அவர் எதுலயுமே தோத்ததே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், ஆல்மோஸ்ட் ஹி ஆல்வேஸ் வின். ஓகேங்களா, ஏதாவது அவர் ஒரு டாஸ்க் பண்றாருன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர் ஏதோ ஒண்ணு அதுல ஒரு எஃபர்ட் பண்ணுவாரு, சரிங்களா. பட் இப்போ சில விஷயங்கள் அவர் தோல்வி அடையிறதுனால அது எப்படி நம்ம ஜெயிக்கல, நம்ம எல்லாத்துலயும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு இருக்கோ, அதனாலதான் இது எல்லாமே வெளிப்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்கும் போது. ஏன்னா அவர் தோல்வியை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அந்த வீட்டுல எல்லாருக்குமே ஒரு தோல்வி இருந்திருக்கு, ஏதோ ஒண்ணுத்துல எல்லாருமே லூஸ் பண்ணிருக்காங்க. பட் எல்லாருமே இப்படி ரியாக்ட் பண்ணலையே. அப்போ முத்துக்குமரனுக்கு நம்ம எல்லாத்துலயும் ஜெயிக்கணும், நம்ம தான் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தலகணம்னு சொல்லலாமா, இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற தாட் அவருக்கு ரொம்ப ஆழமா இருக்கோ, அதான் இது எல்லாத்துக்கும் காரணமும் எனக்கு தோணுது பார்க்கும் போது. பேசிக்கா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். மொத்தமே 3 தரப்பட்ட மக்கள் தான். ஒருத்தங்க நம்ம எஃபர்ட் போட்டு அந்த இதுல வின் பண்ணணும், நம்ம தோக்க கூடாதுன்னு நினைச்சு ஆடுறோம், ஓகேவா. இன்னொருத்தங்க தோட்டா என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு ஜெயிக்கும் தோப்போம், எஃபர்ட் போடுவோம், ஜெயிச்சாலும் ஓகே தோத்தாலும் ஓகே அப்படின்னு ஆடுறவங்க தான் செகண்ட். இந்த 3வது கேட்டகரி இருக்காங்கல்ல, சரி தோத்து போவோம், என்ன 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 போயிருப்பது போ, அது ஜெயிக்கிறத பத்தி யோசிக்காம லெத்தார்ஜிக்கா இருக்கிறவங்க தான் அந்த 3வது. ஓகேவா.
இப்ப நீங்க இந்த 3 தரப்பட்ட மக்களை தான் அந்த வீட்டுக்குள்ள நீங்க பார்க்க முடியும். ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் ஆளா நான் முத்துக்குமரனை பாக்குறேன். அதாவது அந்த வீட்டுல தான் தனிப்பட்ட தரமா தெரியணும், அப்பதான் அந்த வின்னர் அவருடைய ஸ்டாண்டுக்கு நம்மளால போக முடியும். ஏன்னா பேச்சாற்றல்ல மட்டுமே வைத்து அந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆக முடியாது. அதுக்காக மட்டும் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம டாஸ்களையும் நம்ம 100%ல நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும். பேச்சு அந்த வீட்டுல பேசுற இடத்துலயும் கேள்வி கேட்கிற இடத்துலயும் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் ஓவராலா என்டர்டைன்மெண்ட்டையோ இல்ல இந்த இதையோ முத்துக்குமரன் ஏற்படும் அந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் சேர்த்து சொல்றேன். அந்த கமெண்ட்ஸா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், இதுலயும் நம்ம வந்து ஃபன் சைட்லயும் நம்ம வந்து தனியா தெரியணும். இந்த 3மே நம்ம செய்யும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய மனசுல போய் சேருவோம் அப்படின்றது முத்துக்குமரனுடைய பெர்செப்ஷனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால சில பேருக்கு ஈஸியா தன்னுடைய தோல்விகளை ஏத்துக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் தடுமாறும். இது வந்து மனித இயல்புதான். அதுல முத்துக்குமரனுக்கு ஏற்பட்டிருக்கு. நான் முத்துக்குமரன் பண்ணதுக்கு சரி தவறுன்றத நம்ம சைட்ல வச்சிருவோம். நான் பேசிக்கலி மனித இயல்பை தான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இது வந்து ஒரு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் கேம் தான். ஆனா முத்துக்குமரன் அதுல கொண்டு வந்து அந்த அலையன்ஸ் கண்ணியத்தை வச்ச கண்டென்ட்ல தான் எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு. சரி, இப்ப ராணவும் அருணும் இன்டென்ஷனலா 2 பேரும் சேர்ந்து முத்துக்குமரனை தூக்கி இருந்தாங்கன்னா முத்துக்குமரனுடைய கோவம் நியாயமா இருக்கலாம். மேபி ஏன்னா அவங்க எல்லாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்துக்கு வராங்க, அதனால அப்படின்றத கோவம் இருக்கலாம். ஆனா ராணுவ என்ன சொல்றாரு, நாங்க டிஸ்கஸே பண்ணல, நான் ஓவரால் அது வந்து எடுத்தது ஏன் ஸ்ட்ராட்டஜி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். அவர் எப்பவுமே இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் சுத்துவார்ல, அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். அருண் முத்துக்குமரனுடைய போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு. அருண் கையில முத்துக்குமரன் போட்டோ தான் இருக்குன்றது எனக்கு தெரியாது. அவர் கையில போட்டோ இருந்துச்சு. அவர் என்ன கேட்டாரு, என்கிட்ட போட்டோ இல்ல, நான் உடனே அவர் கையில கொடுத்துட்டேன், அவர் அடிச்சிட்டாரு அப்படின்றது வந்து ராணுவோடைய இதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வந்ததும் அருண் தான். டெக்னிக்கலி ராணுவ எடுக்கலனா கூட எடுத்து அடிச்சிருக்கிறது அருண் தான். அப்ப அருண் கையில இருந்தது முத்துக்குமரன் தான். சோ முத்துக்குமரன் தோப்பது உறுதி. அது அந்த அந்த கண்டென்ட் நடந்த உடனே முத்துக்குமரனால அதை எடுத்துக்க முடியல. முத்துக்குமரன் மைண்ட்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் அவருடைய டிஸ்டன்ஸுக்கு காரணமா நான் பாக்குறேன். இதை நான் கண்டிப்பா என்னுடைய கேள்வியிலும் கண்டிப்பா எடுத்து வைப்பேன் இன்டர்வியூ. அதுக்கு அவர் தரப்பட்ட நியாயத்தை அவர் சொல்லட்டும். மேபி நான் இதுக்காக அப்படி சொன்னேன், அதுக்காக அப்படி சொல்லட்டும், அவர் சொல்லட்டும், தவறே இல்லை. இது நம்மளோட வியூ மட்டும்தான். ரயான் என்ன சொல்றாப்ல, நாங்க எல்லாம் வந்து இப்படி ஆடுறோம், நீங்க எல்லாம் இப்படி ஆடுறீங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல ரயான் ஹெல்மெட் ஆகிற வரைக்கும் ரயானுக்கு ஓகே. ரயான் ஹெல்மெட் ஆனவனையே முத்துக்குமரன் எல்லாம் சேர்ந்து டீமா ஆடினாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷனை வைக்கிறார். அலிகேஷனை வச்சுட்டா நீங்க ஏன் ரூமுக்குள்ள சாபுத்திரி போட்டீங்க அப்படின்ற கேள்வி வரும். எல்லாரும் கையை வச்சுட்டு அவள பாட்டு பாட்டாங்க அப்படின்ற கேள்வி வரும். சரி, ஓகே, பண்ணீங்க, ஸ்ட்ராட்டஜி வேஸ்டா போச்சு, மாட்டிக்கிட்டீங்க, தோத்துட்டீங்க, இட்ஸ் ஓகே. அது ஓவர் கான்பிடன்ஸ். ரயான் வந்து அவருடைய ஃபாஸ்ட்ல அவர் வந்து ப்ராப்ளம் என்னன்னா, பெண்கள் டீமா லீட் பண்ணாலும் நான் தனியா இருந்து இதை எடுத்துருவேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல அவர் வந்துட்டாரு. அது ஃபர்ஸ்ட் வாட்டி ஒர்க் அவுட் ஆச்சு, செகண்ட் வாட்டி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ரயானே தூக்கிட்டா. இப்ப முத்துக்குமரனை தூக்குனதுக்கான முக்கிய காரணம் என்ன? ரயான் ஃபர்ஸ்ட் அடுத்த கேட்கல 2 பேரை தூக்கிட்டாரு. 2 பேரை தூக்குனா 3வது ஆளா முத்துக்குமரன் தூக்குறாங்க, ஃபாஸ்டா இருக்காங்க. சோ நீ அவுட் ஸ்மார்ட்டா உன்னை காட்டிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உன்னை தூக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் அந்த கேம். ஏன்னா நீ எனக்கு த்ரெட்டா இருப்ப அப்படின்ற தாட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா இது பாயிண்ட்ஸுக்கான கேம். சோ அந்த காம்படிஷனா தான் இதை நான் பாக்குறேன். ஓகே, பட் மத்தபடி கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கும் போது ரயானை தவிர்த்து மத்த பாய்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தது உங்களுக்கு வந்து ஒரு அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியலையா? அன்ஃபேரா இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க தான் எனக்கு அதை சொல்லணும். இப்ப கேர்ள்ஸ வீக்கர் செக்ஸாவோ இல்ல வீக்கர் கண்டென்ட்டாவோ நினைக்கணுமா, இல்ல நான் கேர்ள்ஸ ஈக்குவாலிட்டியா நினைக்கணுமா? இந்த 2 ஆப்ஷன் நீங்க பேசினீங்கன்னா தான் எனக்கு அது புரியும். ஈக்குவலா தான் இருக்கணும். பட் அந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய மேன் பவர் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ இது ஒருத்தங்க அடிக்கிறது கிடையாது, இது ஒருத்தங்க அடிக்கிறது கிடையாது, ஒருத்தங்க உருள்றது கிடையாது. இது டிஃபென்ஸ். சௌந்தர்யா சூப்பரா டிஃபென்ஸ் பண்ணாங்க. மஞ்சரி சூப்பரா பண்ணாங்க டிஃபென்ஸ். அது இந்த கேம்ல இல்ல, நாம நிறைய கேம்ல பாத்துருக்கோம் மஞ்சரியோட டிஃபென்ஸ். ஜாக்லின் நல்ல எஃபர்ட் போட்டாங்க.
ஓகேவா? பெண்கள் அப்படி செய்யும் போது ஆண்கள்னால இஷ்டத்துக்கு பிடிக்க முடியாது, பிடிச்சா பிரச்சனை ஆயிடும். ஆனா ஆண்கள் அப்படி செய்யும் போது பெண்கள் எப்படி வேணாலும் தூக்கி வெளில போடுவாங்க. தே ஹேவ் தேர் ஹோல்ட். கரெக்டா? ஏன்னா ஆண்கள் வந்து தவறான இடத்துல தொட்டீங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்க மாட்டாங்க. சோ தே ஹேட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கேம். நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓகேவா, நீங்க வீக்கர் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா இங்க பெண்களே ஆடக்கூடாது இந்த கேம்ல. ஓகேவா? ஆனா இவர் வீக்கர்ன்ற தாட் ப்ராசஸ்ல தான் ரயான் வந்து பெண்களோட சேர்ந்தது. பெண்களை வைத்து மத்தவங்களை அவுட் ஆக்கிட்டு அப்புறம் ஈஸியா பெண்களை வின் பண்ணிடலான்ற தாட் ப்ராசஸ் ரயானுக்கு இருந்துச்சு. அதுல மாற்று கருத்து எனக்கு இல்ல, அது ரயானுக்கு இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா அவருடைய ஃபாஸ்ட்னஸ்ல அதையும் எதிர்த்து இவங்க நல்லா பிளான் பண்ணாங்க. செகண்ட் வாட்டி நல்லாவே ஆடினாங்க. ஓகே, அதுல வந்து ரயானுக்கு வந்து என்ன கோவம் அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து பேசும்போது இந்த கரேஜ் தைரியம் அப்படின்றத பேசும்போது வாண்டடா ரயான் வந்து வம்புக்கு இழுத்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இன்னைக்கு நடந்த விஷயத்துல சொல்றீங்க? ஆமா, ஓகே. மார்னிங்ல அந்த இதுல ப்ரோவோக் பண்ணாரு ரயான். அதுதான் எண்ட் ஆச்சு. ஓகேவா? ஆனா அதே விஷயத்த மஞ்சரி கரெக்டா முத்துக்குமரன் திருப்பி பேசும்போது மஞ்சரி கரெக்டா ஸ்டாப் பண்ணாங்க முத்துக்குமரன். அதையும் நான் வந்து முத்துக்குமரன் வந்து ப்ரோவோக் பண்றதுக்கு தான் பேசினார். இது வந்து டச்சிங் ஈகோ. கரெக்டா? ஒரு மனுஷனுடைய ப்ரோவோக்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது பேர் என்ன? நம்மளோட ஈகோவை ஒருத்தர் தொடுறான். ஆக்சுவலா காலையில நடந்த விஷயத்துல ரயான் வந்து முத்துக்குமரனை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பயந்துட்டாங்க, பயப்படுறீங்க அப்படின்னு. முத்துக்குமரன் சொல்ற விஷயம் என்னன்னா, நீ என்னதான் சொல்லியிருக்க டைரக்டா, நீ பயந்துட்ட, நான் பயந்துட்டேன்னு சொல்ற, நான் பயப்படல, நீ அப்ப என்ன ப்ரொவோக் பண்ற அப்படின்னு சொல்றாரு. பட் ரயான் வந்து நீ பயந்துட்ட முத்து அப்படின்லாம் எதுவுமே சொல்லலையே, பயந்துட்டாங்க அதனாலதான் இப்படி பண்ணிட்டாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ப்ளூரலா சொன்ன மாதிரிதான் எனக்கு வந்து புரிஞ்சுது. பட் அது அதே விஷயத்தான் முத்துக்குமரன் சொன்னாரு. முத்துக்குமரன் என்ன சொன்னாரு? அங்க போறவங்களுக்கு தான் தைரியம், போகாதவங்களும் தைரியம் இல்லைன்னு பொதுவா தான் சொன்னாரு. நீங்க அதை ப்ளூரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் ப்ளூரல், அதை சிங்குலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் சிங்குலர். இப்ப என்ன பிரச்சனைனா, முத்துக்குமரன் சொல்லும் போது அத்தனை பேர் அங்க இருந்தாங்க லிவிங் ரூம்ல. ஆனா ரயான் சொல்லும் போது அந்த இடத்துல இருந்த ஒரே ஆள் முத்துக்குமரன். இல்லையே, இவங்க மஞ்சரியும் ஜாக்லினும் இருந்தாங்களே. அவங்க எல்லாம் ரயான் டீம். நீங்க இன்னும் கேம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு வாங்க. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இப்ப இதே விஷயத்த ரயான் வந்து எல்லாரும் நிக்க வச்சு நீங்க எல்லாம் அலையன்ஸா இந்த மாதிரி ஆடி உங்களுக்கு யாருக்குமே கரேஜ் இல்லைன்னு சொல்லி அந்த 5 ஒன்னா சேர்ந்து விளையாடின அலையன்ஸ்ல ஆடின அத்தனை பேரும் சொல்ல முடியுமா? ஏன் சொல்லல? ஏன் முத்துக்குமரனை மட்டும் சொன்னாருன்றதான் ரயானுடைய பிரச்சனையா நான் பாக்குறேன். ஓகேவா? அதுலயும் மஞ்சரி அவர்களும் ஜாக்லின் அவர்களும் அதை தவறுன்னு மென்ஷன் பண்ணி ஒரு பிரச்சனையை ஏற்பட்டு இருக்கும் போது ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் சண்டை, ஒரு மனஸ்தாபம் வருது. சண்டைன்றத விட ஒரு மனஸ்தாபம் வருது. அதான் அன்றே கணித்தார் ஜோ மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பிக் பாஸ் விஷயத்துல போட்டிருந்தோம். ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படும். அந்த மனஸ்தாபத்தின் உச்சமா தான் ரயான் வந்து நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ முன்னாடி இப்படிதான், உன் கேரக்டர் இப்படிதான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார். அப்ப இவ்வளவு நாளா உங்க பேக் மைண்ட்ல இருந்ததெல்லாம் கோவத்துல வருது ரயான் அப்படின்றதுதான் ஜாக்லினோட ஃபீலிங்கா இருக்கும். பட் ஜாக்லின் அதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஜாக்லினும் மஞ்சரிக்கும் பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஆட்களை பார்த்து அவங்க பேசுறது இல்ல, அவங்க கருத்து எந்த சைடு கரெக்டா இருக்கோ அதை கரெக்டா எடுத்து வைக்கிறாங்க. அந்த விஷயத்த எனக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னொரு இடத்துல முத்துக்குமரன் ஏதாவது செய்யும் போது கூட ஜாக்லின் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த விஷயத்த பத்தி நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. பட் முத்துக்குமரன் வந்து பெண்களை வீக்கர் அப்படிலாம் நினைச்சு கிடையாது. இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் ஆனாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. முத்துக்குமரன் அப்படி நினைச்சா நான் சொல்லவே இல்லை. நீங்க வேற அடுத்ததுல கோத்து விட்டு அதுக்கப்புறம் 1/2 hour என்ன பேசுவாங்க. நான் என்ன முத்துக்குமரன் நினைச்சான்னு சொன்னேன். இல்ல இந்த மாதிரி வீக்கர் அப்படின்ற பேசிஸ்ல எல்லாம் எனக்கு தோணல அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த முத்துக்குமரன் என்ன சொன்னாரு? அது ஒரு அலையன்ஸ், நாங்க ஒரு அலையன்ஸ், நீ ஒரு 5 பேர் தெரிஞ்சு ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிட்ட, நான் ஒரு 5 பேர் தெரிஞ்சு ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிட்டேன். நான் யார வச்சுக்கிட்டு வீக்கரோ ஸ்ட்ராங்கரோ அது ஏன் பிரச்சனை, உனக்கு ஓகேன்னு அலையன்ஸ் வச்ச. இப்ப ஒரு கட்சி வந்து எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அலையன்ஸ் வச்சுக்கிது. அப்புறம் தோத்ததுக்கு அப்புறம் இந்த 4 பேர் வச்சு அலையன்ஸ் வச்சதுனால தான் தோத்தேன், நீங்க ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வச்சு வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் சொன்னா அது பண்ணா இல்லையா? அந்த மாதிரிதான் இருந்துச்சு.
நீ உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்த, அது பேக் ஃபயர் ஆனோடனே உன்னையே ஃபர்ஸ்ட் தூக்கணும்னா நீ மாட்டிக்கிட்ட. சரி, இப்போ மஞ்சரி வந்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்கல்ல முத்து கிட்ட, நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண, ஏன் இவங்களெல்லாம் சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகும்போது அவர் பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவங்க கிட்ட ஒண்ணுதான் இருந்தது, இவங்க கிட்ட 2 இருந்துச்சு அப்படின்னு. அப்போ மஞ்சரி கரெக்டா ஒரு பாயிண்ட் கேக்குறாங்க. அப்ப என்கிட்டயும் ஒரு பாயிண்ட் இருந்ததுல, அப்ப நீ என்ன கேட்டிருக்கலாம்ல, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் வந்துட்டு நீ போயிட்டு ஒரு பையனை கூப்பிட்ட அப்படின்னு ஏதோ ஒரு டாக் போகும்போது முத்துக்குமரன் இடத்துல தொடர்ந்து வந்து சமாளிக்கிற மாதிரி தான் பேசினாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த இடத்த பத்தி தான் உங்களுக்கு நான் கேக்குறேன். முத்துக்குமரன் எதிர்பார்க்காத ஒரு ஆளாதான் மஞ்சரி வந்து இருந்தாங்க. ஒரு நடுவில் ஒரு வாட்டி நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா, சகுனி வேலையை பார்த்துட்டு போயிட்டு மஞ்சரின்னு மஞ்சள் ரிட்டர்ன் வரும்போது டப்புனு சகுனியை கட் பண்ணிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டு அப்படின்றாங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா முத்துக்குமரனுக்கு மஞ்சரியுடைய இப்ப எதை வந்து முத்துக்குமரனை கைகாட்டி பேசுறாங்களோ பேச்சாற்றல் அது மஞ்சரிக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? சோ மஞ்சரி கேட்ட இடத்துல முத்துக்குமரனுக்கு மஞ்சரி இப்படி கேட்கறாங்களே, கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறாங்களேன்ற ஒரு பேக்கெட்ல இருந்தாலும் அதுக்கான ஆர்குமெண்ட் பாயிண்ட ப்ராப்பரா முத்துக்குமரனால வைக்க முடியல. ஓகேவா? முத்துக்குமரன் பேசிட்டாரு, அது அவருக்கு தெரியுது, நான் இப்படி பேசிட்டேன், இது ஓகே அப்படின்ட்டு. ஓகேவா? ஆனா பொதுவா பேசிட்டாரு. ஆனா ரயான் பொதுவா பேசல. சோ அந்த விஷயத்துல நான் ரயான் தான் தப்பு. ஆனா முத்துக்குமரன் பொதுவா பேசினாலும் எந்த ஆட்டத்துக்கும், அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்ட் வேணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு துணிச்சல் வேணும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். வாய்ப்பு கிடைச்சு உள்ள போயிட்டோம்னா கன்ஃபார்ம்டா நம்மள 10 பேர் திட்டுவான். நம்ம ஒரு நாள் இருந்தாலும் சரி, 100 நாள் இருந்தாலும் சரி, நம்மள 10 பேர் திட்டுறது கேரண்டி. அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு போட்டோ போட்டா கூட அந்த ஒரு கமெண்ட் அதுல இருக்கும். நீ என்னத்த போட்டோ போட்டிருக்க, என்ன கிழிச்ச அப்படி ஒரு கமெண்ட் இருக்கும். இல்ல நீ அப்படி பண்ணவ தானே, நீ அவடி அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். நீ அவன்டா அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். கன்ஃபார்ம்டா இருக்கும். இதுதான் இந்த பிக் பாஸ் உடைய பவர். பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண நம்மளுக்கே அது இருக்கு. நம்ம உள்ள போனவனை பத்தி யோசிச்சுக்கோ. சரியா? சோ அந்த தாட் ப்ராசஸ்ல துணிச்சலை வந்து ஆக்சுவலா அவர் போட்டதுக்கான காரணம், அவசர அவசரமா நம்ம ஆளு போய் எடுத்துட்டார் முத்துக்குமரன். ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் சற்றும் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, டாஸ்க் வந்து டூபிளா இல்ல, அன்டூபிளா இருக்க போகுது. இன்னைக்கு பிக் பாஸ் கொடுத்த அத்தனை டாஸ்க்குமே அன்டூபிள். -1 பாயிண்ட் புடுங்கிறது தான். அண்ட் ஆமா, உங்களை வந்து வெளில அனுப்புறதுதான் பிளானு. முத்துக்குமரன் ஃபாஸ்டா போய் எடுத்துட்டாரு. எடுத்தவர் என்ன செஞ்சாரு? இல்ல ஆக்சுவலா முத்துக்குமரன் தொடவே இல்லன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து டெஸ்க தான் தொட்டாரு, போனை தொடவே இல்ல. நான் அந்த இடத்துல ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஆமா, ஜாக்கி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், முத்துக்குமரன் ஆர்கியூ பண்ணாரு, நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ரயான் வந்து பின்னாடி ஒரு ஸ்டெப் பேக்ல போய் நின்ட்டாரு. இப்ப இங்க வாய்ப்பை நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? இந்த டாஸ்க் வர்றவங்க இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி இது நடக்க போகுது அப்படின்றதையே அவங்க அந்த கேமுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த கேமுடைய மைனஸே அவங்க புரிஞ்சுக்கல. தீபக் சொல்லும் போது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி கேம் ஆடும்போது புரிஞ்சுக்கவே அப்படின்னு நினைச்சு இறங்கிட்டாங்க. இல்லைன்னா முத்துக்குமரன் அவ்வளவு ஃபாஸ்டா அங்க போயிருப்பாரா? முத்துக்குமரன் திருப்பி நான் அதே கேள்வி தைரியம் வந்திருக்குமானா எனக்கு டவுட் தான். முத்துக்குமரன் மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்க அத்தனை பேருமே அந்த ஃப்ரெண்ட்ல வர்றதுக்கு யோசிச்சிருப்பாங்க. ஆனா அது முத்துக்குமரன் நடந்ததுக்கு அப்புறமும் தீபக் வந்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்க வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வேற ஆப்ஷன் கிடையாது, ஒரு ஆள் எடுத்துதான் ஆகணும். ஏன்னா அதுதான் கேம். எய்தர் உனக்கு பாயிண்ட் கிடைக்கணும், இல்லைன்னா எடுக்கிறவனுக்கு பாயிண்ட் லூஸ் ஆகணும்னு ஆப்போசிட் காரன் ஆடணும். ஒத்துக்கிட்டு உள்ள போய் வந்து பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவன் வரணும். ஆனா பண்ண முடியலன்றத அவன் ஜெனியூனா சொல்றானா இல்ல எஃபர்ட் போட்டு சொல்றானான்றதான் கண்டென்ட். அதாவது இவங்க இந்த டாஸ்க் எடுத்து குடுக்க போறவங்களுக்கு குமாங்குத்து கிடையாது, டாஸ்கை எடுக்கிறவங்களுக்கு தான் ஆக்சுவல் குமாங்குத்தே. அதுதான் வந்து யாருமே புரிஞ்சிக்கல ஸ்டார்டிங்ல. ஒரு ஜாக்லினுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு புரிதலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா அவங்களுக்கு எல்லாம் இந்த புரிதல் இருந்துச்சு ஆக்சுவலா. அண்ட் இப்ப நான் ஒண்ணு கேட்டேன் இல்லையா, முத்துக்குமரன் வந்து டெலிபோனை டச் பண்ணவே இல்லை, ரயான் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டச் பண்ணாரு. முத்துக்குமரன் டச் பண்ணாரு, ஆனா அவர் டெஸ்க தான் அடிக்கிறாரு. அவரு டெலிபோனை அடிக்கல நான் பார்த்த வரைக்கும். ஒருவேளை பட் முத்துக்குமரன் வந்து he didn't wait at all. ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, தீபக் சாரும் ஜாக்லினும் அவங்களும் ஒரு அவசரத்துல சரியா கவனிக்காம அப்படி சொல்லிடுறாங்க.
முத்துக்குமரன் தான் தொட்டாருன்னு. ரயான் வந்து அதுக்கான ஜஸ்டிஸ் கேக்குறாரு, இல்ல நான் தான் தொட்டேன்னு. ஒரு அவசரத்துல சொல்லல, காலுக்காக வெயிட் பண்ணிருக்கலாம். அவசரத்துல சொல்லல, அவங்க மைண்ட்ல அந்த குரூப்போட இருக்கும் போது அப்படிதான் இருக்கும். அத நீங்க அவசரம் நினைக்கிறீங்க, அது அவசரம் எல்லாம் கிடையாது. பட் நம்மளுக்கு இப்ப ரயான் இடத்துல ரயான் வர்ற இடம் போது அந்த இடத்துல உட்கார்றவங்க ரயான் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அது 100% உண்மை. ஏன்னா அந்த வீடு அப்படிதான், நீ என்னதான் தனியா ஆடுறன்னு சொன்னாலும் குரூப் ஆடும். ரயான் யாருதான் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்ற கேள்விதான் கொஸ்டின் மார்க். அதுதான் நான் கேட்க வந்தேன், அப்ப யார் ரயானுக்கு சப்போர்ட் பண்ணுவா? சௌந்தர்யான்னு. அது கொஸ்டின் மார்க். ஏன்னா ஜாக்லின் சவுண்ட் தான் இருந்தாங்க, ஜாக்லின் இல்ல, சவுண்ட் வருவாங்களான்னு கேட்டா அதுவும் தெரியல, டவுட்ல தான் இருக்கு. ஏன்னா அவனும் சொல்லிட்டாங்க, இண்டிவிஜுவல் கேம் தான் நான் விளையாடுறேன், யாருக்காகவும் நான் விளையாடல அப்படின்னு. ரயான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கால் எடுக்கிறாரு, இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணிட்டு அதுக்கான கன்க்ளூஷன் என்னன்றது கொடுத்துட்டு முத்துக்குமரனோ இல்ல யாரோ வந்து அதை கண்டினியூ பண்ணிருக்கலாம். பட் முத்துக்குமரன் உடனே நான் தான் எடுத்தேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து ஈவன் முத்துக்குமரன் பண்ற நிறைய நல்ல விஷயங்களை ரசிக்கிறவங்களுக்கும் ஏன் அவர் இப்படிலாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹேட்ரட வந்து உருவாக்குது. சோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் சரியில்லைல்ல. ஒருவேளை இது இப்படிதானா? ஏன்னா எனக்கு 100% அதுதான் ஒரு விஷயம் சொல்றேன் இங்க. அதான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே 100% கரெக்ட்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஃபிளா இருக்கும். முத்துக்குமரோட ஃபிளாவா நான் அதை பாக்குறேன். நான் செய்யறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ்னாலும், நான் செய்யறது தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து தலக்கணம். புரியுது நமக்கு பிரச்சனை. சோ முத்துக்குமரன் அதை ஸ்ட்ராங்கா நம்புறது வந்து நம்மளுக்கு தலகணமா தான் தெரியுது. ஓகே எடுத்துட்டாரு, ரயானுக்கு தான் கொடுக்குறாரு. அது ரயானுக்கு கொடுக்கறது வந்து ரயானுக்கு கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த கேம ரயான் ஆடினாதான் முத்துக்குமரனுக்கு அந்த பாயிண்ட் வரும். பேசிக்கலி இந்த கேம் வந்து ஒரு செல்ஃபிஷ் கேம் தாங்க. இவன் செல்ஃபிஷா இருக்கான்னு ஒருத்தன் சொன்னானா, வெளில ஷோ பாக்குறவன் அவன் தான் முட்டல். ஏன்னா அந்த கேமே அதுதான். இந்த கேம் டெஸ்டின்டு டு பல பேருடைய முதுகலை சவாரி செய்யணும், இல்ல பல பேரை காலி பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரணும். ஆனா அதை நீ எவ்வளவு எத்திக்கலா, அதை எவ்வளவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா, அதை எவ்வளவு ஒரு பிளானிங்ல நீ பண்ற அப்படின்றதுதான் இந்த பிக் பாஸ் உடைய கேம். நான் எப்பவுமே ரிவ்யூ பண்ற போது, இது வரைக்கும் நான் 4 சீசனா பண்ணிருக்கேன். 4வது சீசன்ல லாஸ்ட் வாரம் தான் நான் யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத நான் சொல்லுவேன். அதாவது நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்றதே நான் சொல்லுவேன். ஆனா முறையா இந்த பிரச்சனையில ஐ ஓட் ஃபார் மஞ்சரின்னு போஸ்ட் போட்டேன். இந்த 3 பாயிண்ட்ஸ் யாருக்கு டிசர்வ்டா இருக்கும், உங்கள யாருக்கு டிசர்வ்னா அடிச்சு பேசுங்க அப்படின்னு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் தராரு. சோ அதுல மஞ்சரிக்கு அந்த 3 பாயிண்ட் போகுது. பட் எல்லாருமே ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் வச்சுதான் பேசினாங்க. ரயானுக்கும் மஞ்சரிக்கும் மெஜாரிட்டி போச்சு. சோ உங்களுக்கு யாரு வந்து பிடிச்சிருந்தது, யாருடைய ஸ்பீச் பிடிச்சிருந்தது? எனக்கு ஸ்பீச் மஞ்சரியோடது ஓகேவா இருந்துச்சு. ஓகேதான், அவங்க டைரக்டா சொல்லிட்டாங்க, நான் இதுக்கு தான் வந்திருக்கேன், இப்படிதான் ஆடுற கேம்ன்ட்டு. ஓகே, ஓகே, கிரேட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இப்ப லீடிங்ல யாரு இருக்கா? சோ அத கேட்க வந்தேன். இப்ப நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு இல்லையா, ஒருவேளை விஷாலுக்கு மறுபடியும் பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா அவர் டிடிஎஃப் வின் பண்ணிடுவாரா? ஆமா. பட் இஃப் ஹி வின்ஸ் த டிடிஎஃப், அவர் டிசர்வ்டான ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுருவோம். அவர் ஆடின டாஸ்க் எல்லாத்துலயுமே நல்லா ஆடினாரு. நீங்க சாப்பிடுற டாஸ்க் எல்லாமே அவர் எஃபர்ட் போட்டாரு. அதெல்லாம் நம்ம வந்து பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. சீரியஸா அவர் மனசு வச்சிருந்தா எப்பயோ விட்டுருக்கலாம். அதான் சொல்றேன், அந்த டாஸ்க் ஆடின அத்தனை பேரும் அவங்களோட எஃபர்ட் போட்டாங்க. அது எனக்கு மாற்று கருத்துல இல்ல. தண்ணி குடிச்சதா இருக்கட்டும், வாந்தி எடுத்ததா இருக்கட்டும், எல்லாருமே எஃபர்ட் போட்டாங்க. நம்ம ஒருத்தங்க எஃபர்ட் மட்டும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப தவறான செயல். ஓகேவா, எஃபர்ட் எல்லாம் போட்டார். ஓகே, ஆனா எனக்கு அந்த பல்பு டாஸ்க்ல மட்டும் எனக்கு அதுல ஒத்துக்கல. ஓகே ஓகே. அண்ட் சவுண்ட் இன்னைக்கு லைவ்ல பிக் பாஸ் போன்ல இருக்கும் போது கொஞ்சம் அவரை கலாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து டென்ஷன் பண்ணி விட்டதால கேள்விப்பட்டோம். வந்திருக்கு, ஏதாவது செய்யணும்ல. அது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போதுதான் சௌந்தர்யாவுடைய அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாய் போகுது. இவ டாஸ்க் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு நம்ம பாராட்டி முடிக்கிறதுக்குள்ள டப்புனு போன் எடுத்து அப்புறம் சொல்லுங்க பிக் பாஸ் வேற என்ன, வீட்டுல சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. பை சார். நன்றி, வணக்கம். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.